ஒரு குட்டி ஸ்டோரி. சிறையில் இருக்கும் கைதிக்கு அவனுடைய மனைவி ஒரு கடிதாசி எழுதுகிறான். என்னென்னா, நீங்கள் சிறைக்கு போனதுக்கு அப்புறம் குழந்தையும் நானும் வருமானம் இல்லாமல் குடும்பத்தை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதனால் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க பாறை இடத்துல தோட்டப்பயிர் செஞ்சு குடும்பத்தை ரன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதாசி எழுதுகிறான். ஆனால் அந்த பாறையெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அதுக்கு கைதி மறுபடியும் பதில் கடிதாசி எழுதுகிறான். என்னென்னா, நீ குடும்பத்தை நடத்துறதுக்கு வேறு எதனாச்சும் பண்ணிக்கோ, அந்த இடத்த போயிட்டு கை வைக்காத, க்ளீன் பண்ணாத. ஏன்னா நான் கடத்திட்டு வந்த தங்கத்தை எல்லாத்தையும் அங்கே தான் புதைச்சி வச்சுருக்கேன். நீ எதனாச்சும் பண்ண போய் நான் வச்ச இடத்தையே மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவனுடைய மனைவி மறுபடியும் கடிதாசி எழுதுறா அந்த கைதிக்கு. என்னென்னா, கொஞ்சம் பேர் கும்பலாக பொக்லைனோட வந்தாங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல பாறை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாங்க. ஏதோ தேடி பார்த்தாங்க, ஆனால் எதுவுமே இல்லை. இப்போ இடம் க்ளீன் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் புதைச்சி வச்சுருக்கேன்னு சொன்ன தங்கத்தை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு கடிதாசி எழுதுறான். அதுக்கு கைதி மறுபடியும் கடிதாசி எழுதுறான். என்னென்னா, நான் எழுதின கடிதாசி எல்லாமே போலீஸ் படிச்சிருப்பாங்க. அவங்க தங்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆவலோடு வந்து தேடி இருப்பாங்க. நான் தான் அப்படி எதுவுமே புதைச்சி வைக்கலையே. இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடம் சுத்தமாக இருக்கும், கல் இல்லாமல். நீ இப்போ தோட்ட பயிர் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு புத்திசாலி எங்கே இருந்தாலும் தனக்கு வேண்டிய காரியத்தை சாதித்து கொள்வான். Be positive, think positive. Thank you.